ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th கெமிஸ்ட்ரிக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்கம் படித்து வச்சிருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் பல மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் கண்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துப்பா. ஃபஸ்ட் ஒன், எளிய கனசதுர அமைப்பில் படிகமாகும் உலோகம் டேஷ் ஆகும். செகண்ட் ஒன், இசட்என்ஓலிருந்து துந்தநாகம் ஜிங்க் பெறப்படும் முறை டேஷ் ஆகும். தேர்ட் ஒன், பின்வருவனற்றுள் எந்த தாதுவினை அடர்ப்பிக்க நுரை மிதப்பு முறை ஒரு சிறந்த முறையாகும். ஃபோர்த் ஒன், ராஜ திரவகம் தயாரித்தல் ஆக்சிஜனேற்றியாக பயன்படுவது எது? ஃபிஃப்த் ஒன், ஃப்ரீடல் கிராஃப்ட் வினைகளில் வினைவேக மாற்றியாக பயன்படுவது எது? நெக்ஸ்ட்டு கூற்று காரணப்பா. கூற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு வினை முதல் வகை வினையாக இருந்தால் வினைப்படு பொருளின் செறிவு இரு மடங்காகும் போது வினைவேகமும் இரு மடங்காகும். நெக்ஸ்ட் காரணம் பொறுத்த வரைக்கும் வினைவேக மாறிலியும் இரு மடங்காகும். ஸோ சரியாக தவறாடி பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், கார்போக்சிலிக் அமிலம் என்பது எது? எயித் ஒன், திண்ம CO2 எதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகும். ஓகேங்களா. நைன்த் ஒன், ஒரு வேதிவினையின் போது சேர்க்கப்படும் வினைவேக மாற்றி எதனை மாற்றி அமைக்கிறது? 10th ஒன், நீர்த்த அமிலங்களின் முன்னிலையில் ஐசோப்ரோபேன் பென்சின் ஆனது காற்றினால் ஆக்சிஜனேற்றம் அடையும் வினையில் உருவாவது எது? ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பகுதி 2 தான் பார்க்க போகிறப்பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மெனி 5 எழுதினா போதும். கொஸ்டின் நம்பர் 17 வந்து கம்பல்சரி கட்டாய வினாவாக இருக்குது. 11th ஒன்று பொறுத்த வரைக்கும் இரும்பை அதன் தாதுவென Fe2O3 பிரித்தெடுப்பதில் சுட்ட சுண்ணாம்பின் பயன்பாடு யாது? 12th ஒன், நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறையினை விவரிக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். 13th ஒன், ஆரனிஸ் சமன்பாட்டின் எழுதி அதில் இடம்பெற்றுள்ளவற்றை விளக்குக. டாப் மோஸ்ட் ரிப்பீட்டடிவ் கொஷின் பா. இதெல்லாம் கம்பல்சரி படிக்க வேண்டிய கேள்விகள், தவறவிடாதீர்கள். நெக்ஸ்ட் 14th ஒன், பி தொகுதி தனிமங்களின் உலோக பண்பினை பற்றி குறிப்பு வரைக. 15th ஒன், ஈலியத்தின் பயன்களை தருக. 16th ஒன், கிளிசரால் KHSO4 உடன் எவ்வாறு வினை புரிகிறது? 17th ஒன், அலகுக்கூட்டின் விளிம்பு நீளம் 4.3 × 10⁻8 சென்டிமீட்டராக உள்ள BCC வடிவமைப்பில் சோடியம் படிகமாகிறது. சோடியம் அணுவின் அணு ஆர மதிப்பினை கண்டறிக. ஓகேங்களா. ஸோ 2 மார்க்ஸ்லாம் பார்த்து வச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனி 5 எழுதுனா போதும். கொஸ்டின் நம்பர் 24 வந்து கம்பல்சரி வினா. ஓகேங்களா. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கு நாங்கள் எல்லாருமே இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போனால் போதுமா அப்படின்னு கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 1 to 4 மாவட்ட மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் அப்படியே வரும். ஓகேங்களா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து வேணாம். ஆனால் மற்ற மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கு இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் வரலாம். ஸோ அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நல்லா படிச்சுட்டு போங்கப்பா சொல்லிட்டேன். ஓகேங்களா. இப்போ 18th ஒன், கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றையிடையான வேறுபாடுகள் யாவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 19th ஒன், குளோரின் குளிர்ந்த NaOH மற்றும் சூடான NaOH உடன் புரியும் வினைகளுக்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடுகளை தருக. 20, 2 மித்தியாக்சி புரோப்பனின் இணை மாற்றிகளுக்கான IUPAC பெயர் மற்றும் வடிவமைப்புகளை தருக. 21, ஃப்ராங்கல் குறைபாடு பற்றி குறிப்புக. ஃப்ராங்கல் டிஃபெக்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கம்பல்சரி படிங்க. 22, ஏ வினைப்பொருள் என்ற பூஜ்ஜிய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியினை வருவி. 23, டைபோரோவினின் வடிவமைப்பினை விவரிக்க. நெக்ஸ்ட் 24, ஒரு முதல் வகை வினையானது 99.9% நிறைவடைய தேவையான நேரமானது. அவ்வினை பாதியளவு நிறைவுடைய தேவையான நேரத்தை போல 10 மடங்கு என காட்டுக. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பகுதி ஸோ பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ்ப்பா. ஸோ 25A வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தின் மின்னார் உலோகவியலை விளக்குக. நெக்ஸ்ட்டு வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் வேறுபடுத்துக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லது சிலிகேட்டுகளின் வகைகள் யாவை? அப்புறம் அயனி படிகங்கள் ஏன் கடினமாகவும் உடையும் தன்மையினும் பெற்றுள்ளன. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 26பா, எண்முகி மற்றும் நான்முகி வெற்றிடங்களை வேறுபடுத்துக. அப்புறம் மார்ஷல் அமிலத்தின் வடிவமைப்பை தருக. அல்லது போலி முதல் வகை வினையை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபீனாலை இசட்டன் துகளுடன் வாழை வடித்து பின் ப்ரொஃபைல் குளோரைடுடன் சேர்த்து ஃப்ரிடல் கிராஃப்ட் ஆல்கலை ஏற்ற வினைக்கு உட்படுத்தும் போது சேர்மம் A உருவாகிறது. ஏவை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும் போது B உருவாகிறது. A மற்றும் B கண்டறிக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 27, ஹேலோஜெனடி சேர்மங்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுகளும் தருக. நெக்ஸ்ட்டு போராக்சின் பயன்களை தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. அல்லது லூக்கா சோதனை மூலம்
ஆல்கஹாலை எவ்வாறு வேறுபடுத்துவார்? இது ரிப்பீட்டட் கொஸ்டின், இதுவும் படித்து வச்சுருங்க. அப்புறம் எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், இதுவும் கம்பல்சரி படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் கம்பல்சரி பார்த்துட்டு போங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் வந்து சில கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தது எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து போடுறோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.